கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதமும் இந்த 12வது மாதத்தினுடைய வாக்குத்தத்த ஆராதனைக்காக வாஞ்சையோடு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை எப்பொழுது கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய சபையிலே தொடர்ந்து 21 நாட்கள் உபவாச ஜெபம் நடைபெற்று வருகிறது. இன்றைக்கும் அந்த உபவாச ஜெபத்தினுடைய 11வது நாள். இன்றைக்கும் காலையில் சரியாக 10 மணிக்கு தொடங்கும் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தொடர்ந்து வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இந்த நாளிலே ஆண்டவர் இந்த 12வது மாதத்திலே உங்களுக்காக என்று ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தையை நாம் பார்க்கலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் பார்க்கலாம். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தருக்கு மகிமை. என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. நம்ம அன்றாடம் சில நேரங்களில் நான் அப்படி பேசுவது உண்டு, நீங்களும் பேசியிருப்பீங்க. இந்த இடத்துல திரும்ப திரும்ப நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை. அங்கே பாருங்க, நான் வார்த்தையை சொல்லுவேன். அந்த வார்த்தை, அதாவது அதனுடைய அழுத்தத்தை நான் சொல்கிறேன். இப்போ நான் அடிக்கடி பிரசங்கம் பண்ணும்போது, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு இங்கே பாருங்க, நான் இப்படி பேசுகிறது நீங்கள் பார்த்துருவீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நான் சொல்கிறத முதல்ல கேளு. இப்படிலாம் நம்ம பேசுவோம் தானே. அதை போல் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறது ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்கலாம். அதில் என்ன சொல்கிறாரு? நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், நான் வார்த்தையை சொல்லுவேன். அப்போ யார் சொல்கிற வார்த்தை நிறைவேறுன்றது அங்கே ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தான் கர்த்தர், நான் தான் ஆண்டவர், நான் தான் சொல்லுவேன், நான் சொல்கிற வார்த்தை தான் நிறைவேறும். கவனிச்சிங்களா? அதை யார் சொல்கிற வார்த்தையெல்லாம் நிறைவேறாதுன்ற அர்த்தத்தில் அவர் பேசுகிறார். யார் என்ன சொன்னாலும் அது எடுபடாது. ஒரு வேடிக்கையான ஒரு கதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். வேடிக்கையான கதை. நான் இன்னும் செய்திக்குள்ளே போகலை, எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆண்டவர் இப்படி பேசியிருக்கிறாரே என்று சொல்லும்போது விசித்திரமாக இருந்தது. ஒரு வீட்டில் மாமியார் மருமக ஒரு குடும்பம் இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு யாசகன், அதாவது ஒரு பிச்சைக்காரன் வந்து வீட்டில் வந்து பிச்சை கேட்பாங்கள்ல அம்மா தாயான்னு. அப்போ இந்த மருமகாரி என்ன பண்ணாங்க, வந்து ஒன்றும் இல்லை, போயிட்டு வா. நம்ம இந்த இப்போலாம் யாரும் பிச்சை கேட்கறதில்ல, போயிட்டு வான்னு சொல்லுவோம். நம்ம கிராமத்தில் என்ன சொல்லுவோம், கிழக்க போயிட்டு வான்னுவோம். நம்ம மேற்க இருந்தால் மேற்க போயிட்டு வான்னு சொல்லுவோம். அதாவது இல்லாததுக்கு அப்படி சொல்லி போய் வா அப்படின்வோம். அந்த மாதிரி அந்த மருமக என்ன சொல்லிட்டான், போயிட்டு வா அப்படின்னுச்சு. இவன் ஒரு 4 வீடு தள்ளி போயிருப்பான். மாமியார் எங்கேயோ கடத்தருக்கு போனது அங்கேருந்து வந்தது. அது உடனே அந்த பிச்சைக்காரனை கூப்பிட்டுது. என் வீட்டுக்கு போனியே, என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி போய் கேட்டேன், யாராவது அந்த வீட்டில் ஒரு அம்மா இருந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க?
இல்லைன்னு சொல்லிட்டான். நீங்கள் வா, கவனிங்க, நீ வா அப்படின்னுச்சு. இவன் நினச்சான், ஓஹோ சரி பரவாயில்ல, ஓ அந்த அம்மா மருமக போல் இருக்கு, இது மாமியார் போல் இருக்கு, சரி நமக்கு ஏதோ கவனிப்பாங்க போல் இருக்குன்ட்டு வந்து நின்னா வாசப்படியில். இது வாசப்படியில் படி ஏறி நின்று கதவு விட்டு நின்று, இப்போ நான் சொல்கிறேன் உனக்கு பிச்சை இல்லை போ அப்படின்னுச்சான். இது ஒரு வேடிக்கை கதை சொல்ல வர. என்ன சொல்கிறேன்னா, அவன் என்ன சொல்கிறது, இந்த வீட்டில் என்னது எனக்கு இல்லாத அதிகாரமாக, நான் இல்லை இருக்கு இல்லைன்ற சொல்கிறது அதிகாரம் எனக்கு இருக்குது, இவன் யாரும் சொல்கிறது, அந்த அர்த்தத்தில் ஒரு கதை அது. புரியுதுங்களா? அது போல் இல்லை நம்ம ஆண்டவர் சர்வ வல்லமை புரிந்தவர். அவர் சொல்கிறாரு, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்கிற வார்த்தை தான் நிறைவேறும். கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிற இந்த வார்த்தை 12வது மாதத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். இதுதான் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். இதுதான் இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம். சரி, ஒரு கேள்வி வரும் மனசுக்குள்ள, நீங்கள் கேட்க மாட்டீங்க, நமக்கு இப்படி கேள்வி சிலருக்கு வரும். ஆமாம், சொன்னார், சொன்னதெல்லாம் நடந்துடுச்சா? நானும் மாதமாக வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன், 11 மாதம் வரைக்கும். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் வாக்கு தத்தம்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நானும் நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். எல்லாம் இங்கே நடந்தது. சரி, நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். என்னது, ஆண்டவர் குறை சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். சரி, ஏதோ நடக்குதா பார்ப்போம். அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியை பாருங்கள். நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இது வரைக்கும் தாமதமாக இருக்குதுன்னு அர்த்தம். இது வரைக்கும் சில காரியங்கள் நடக்கலைன்னு அர்த்தம். சரிதானே? உண்மை. உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கலைன்றது உண்மை. அது ஆண்டவருக்கு தெரியுது. கர்த்தர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நான் சொல்கிற வார்த்தை ஒரு வேளை தாமதித்தாலும் அது நடக்குமே தவிர நடக்காதுன்னு மட்டும் நினச்சிக்காதுன்றார். எனவே இந்த மாதத்திலே அந்த வார்த்தையை நமக்கு ஞாபகப்படுத்தி சொல்கிறாரு, இன்னும் தாமதமாகாது. இது வரைக்கும் டிலே ஆயிடுச்சு, 11 மாதம் ஆயிடுச்சு, போயிடுச்சு தான், இனி தாமதிக்காது. அல்லேலூயா. எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான நல்ல வார்த்தை ஆண்டவர் நமக்கு இந்த காலை நேரத்தில் நமக்கு கொடுத்துருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எனவே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை குறித்து, உங்களை பார்த்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து, வருங்காலத்தை குறித்து, உன்னுடைய வியாபாரத்தை குறித்து, உன் தொழிலை குறித்து, உன் விவசாயத்தை குறித்து, உன் தேவையை குறித்து என்னெல்லாம் சொன்னாரோ, என்னெல்லாம் ஏற்கனவே சொல்லி இருந்தாரோ அதையெல்லாம் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதெல்லாம் நடக்கும்ன்றார். இந்த 12வது மாதத்தில் என்ன சொல்ல வராருன்னா, இந்த 11 மாதமும் நான் உங்களுக்கு சொன்னது இல்லையே, அதெல்லாம் நிறைவேறும்ன்றார். அதெல்லாம் தாமதமாகாதுங்க. எப்போ நிறைவேறும்? நிறைவேறும். தேவன் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார் என்று வசனம் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். நமக்கு அது தெரியாது. நமக்கு சில நேரங்களில் சில காரியங்கள் உடனே நடக்கணும், சீக்கிரம் நடக்கணும் என்று நம்ம மனசு கேட்குது. நம்ம என்ன செய்கிறது? கொடுக்குறவர் கொடுத்தா தானே, செய்கிறவர் செய்தால் தானே. ஆனால் ஒரு காரியம் கட்டாயம் செய்வார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நிச்சயமாய் செய்வார். சொன்னதை செய்வார். வாக்கு மாறாதவர், வார்த்தையிலே உண்மை உள்ளவர். எனக்கு அன்பானவர்களே, சரி, இப்போ வேதத்தில் ஆண்டவர் யாருக்கெல்லாம் அவர் செய்ததெல்லாம் நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு விசுவாசம் வரும். நமக்குள்ள ஒரு விசுவாசம் என்ன, ஒரு நம்பிக்கை. அதே போல் ஆண்டவர் செய்வார் என்று சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்க என்று சொன்னால், அதில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி. கவனிங்க, இது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. நல்லா கவனிங்க. இதை சொல்லும்போது அவனுக்கு குழந்தை இல்லை, ஈசாக்கு இன்னும் பிறக்கலை. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி சொல்கிறாரு. அதாவது இஸ்மவேலை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆகாருக்கு பிறந்த பிள்ளை உனக்கு வாரிசு கிடையாதுப்பா, உனக்கு சுதந்திரம் கிடையாது, உனக்கு இன்னொரு மகன் நான் கொடுப்பேன், அவன் தான் உனக்கு சுதந்திரவாதின்னு சொல்கிறாரு தவிர அது வரைக்கும் நான் மனைவி கற்பம் தரிக்கலை.
நான் என்ன சொல்ல வரேன், நமக்கு தெரியும், நமக்கு தெரியுது. இதுக்கு பின்னால் நீ வாசித்து பார்க்கும்போது சில மாதங்கள் சில வருடங்கள் கழித்து ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அந்த வார்த்தையின்படியாகவே அவனுக்கு ஒரு மகனை கொடுக்குறார். இதை சொல்லி இப்போ நம்ம பார்க்குறோமே, இதை சொல்லி பல ஆண்டுகள் கழித்து தான் இந்த வசனம் நிறைவேறுது. நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள். ஆபிரகாமுக்கு சொன்னாரே தவிர சொல்லி அடுத்த வருஷத்துல கூட நடக்கலை. நீங்கள் வேதத்தை வாசித்தீங்கன்னா தெரியும், பல வருடங்கள் கழித்து தான் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுது. இப்படி ஆண்டவர் என்னது, நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் என்று சொன்னது போல ஆபிரகாம் வாழ்க்கையிலே நிறைவேறியது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஈசாக்கை மகனாக கொடுத்தார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 13 பாருங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன். இது யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றினார். அதே போல் யாக்கோபுக்கு நிறைவேற்றுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். 13, ஈசாக்கின் தேவனமாய் இருக்கிற கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். அதே தேவன், அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்வேன் என்று சொன்னேனோ அதை செய்கிற வரைக்கும் உங்களை நான் கைவிடவே மாட்டேன்றார். ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் இங்கே நாம் யாக்கோபுக்கு சொன்னதை பார்க்குறோம். நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறிச்சு. யாக்கோபை ஆண்டவர் திரும்ப கொண்டு வந்து ஆண்டவர் சொன்னது போலவே எனக்கு அந்த பூமியை அவருக்கு கொடுத்தார் சுதந்திரமாக. அவருக்கு ஆசீர்வாதமான அவர் எந்த இடத்துல வைப்பேன் என்று சொன்னாரோ அந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்து வைக்கிறதை பார்க்கிறோம். எனவே என்ன சொல்கிற, வேதத்திலே ஆண்டவர் யாரை குறித்து யாரை பார்த்து யாருக்கு என்ன செய்வேன் என்று சொன்னாரோ அதை நிறைவேற்றினார் என்பதை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டி கொண்டு வருகிறேன். 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 நாளாகமும் 6:10. இப்போதும் கர்த்தர் சொல்லிய தமது வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டி. சரி, என்னது இது? சாலமோனை பார்த்து ஆண்டவர் சொன்னது. தாவீதினுடைய மகன் சாலமோனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்போதும் கர்த்தர் சொல்லிய தமது வார்த்தையை நிறைவேற்றினார். என்ன வார்த்தை சொன்னார்? எதை அவர் நிறைவேற்றினாராம்? கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேலே உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை நான் கட்டுவேன். இது தாவீதை பார்த்து ஆண்டவர் அப்பவே சொன்னார், நீ எனக்கு ஆலயம் கட்ட மாட்டாய், உன் கற்ப பிறப்பாய் உன் மகன்தான் எனக்கு ஆலயத்தை கட்டுவான். நீ அவன் எல்லாத்தையும் சவதரித்து வைத்திருந்தாலும் ஆண்டவர் அவனை அனுமதிக்கலை. அப்போ ஆண்டவர் சொன்னார், அதை நீ கட்ட மாட்டேன், அவர் கட்டுவான் என்று சொன்னார். அதை அவன் கரெக்டாக ஞாபகப்படுத்தி இப்போ சொல்கிறான் பாருங்க. ஆண்டவர் என்னுடைய தகப்பனார்கிட்ட என்ன சொன்னாரோ இப்பொழுது கர்த்தர் சொல்லிய தமது வார்த்தையை நிறைவேற்றினார். ஆலயத்தை கட்டி முடித்த பிற்பாடு சாலமோன் சொல்கிறான், ஆண்டவர் உண்மையாகவே இந்த வார்த்தையை நிறைவேற்றினார். பாருங்கள், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றினார். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே சொன்னதை நிறைவேற்றினார். சாலமோனுடைய வாழ்க்கையிலே சொன்னதை நிறைவேற்றுகிறார். இப்படி நான் வரிசையாக சொல்லிகிட்டே போனால் நம்ம இதே போயிடும். எனவே நமக்குரிய காரியத்தை நம்ம பார்ப்போம். எனவே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு செய்தது போல சொன்னதை அவர் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். எனவே அவருடைய வார்த்தையினாலே என்னென்ன காரியங்கள் நடக்கும், யாருக்கு நடந்தது என்பதை ஒரு 3 காரியங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்பொழுது அவருடைய வார்த்தையினாலே நமக்கு என்ன நடக்கும் என்பதை இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி
மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஒவ்வொரு பிழைப்பான். ஒவ்வொரு வார்த்தையினாலும், நல்லா கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஒவ்வொரு மனுஷனும் பிழைக்கிறானாம். இது உண்மை, இது சத்தியம். நல்லா கவனிங்க. நம்ம சாப்பிட்றது சாப்பாட்டுனால இல்லை. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் சாப்பிடணும் அவசியம்தான். அதுதான் இங்கே சொல்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்லை, அப்பம் என்பது உணவு. நம்ம சாப்பிட்ற உணவுனால மட்டும் நம்ம உயிர் வாழுறதில்லை, ஆண்டோடைய வார்த்தையினால தான் நம்ம வாழ்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த வார்த்தையை கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ வார்த்தையினாலே பிழைத்தவர்களையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 8:8, மத்தேயு 8:8. நூற்றுக்கு அதிபதி பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இப்போ இதெல்லாம் நான் விளக்கமாக இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற நேரம் இல்லை. ஏனென்றால் இதெல்லாம் நமக்கு தெரிந்த வேத பகுதி, நம்ம பல தடவை கேட்டுக்கிறோம். இதை மாத்திரம் நான் உங்களுக்கு மேற்கோள் காமிச்சிட்டு போகிறேன். என்ன சொல்ல வந்தேன் என்ன சொல்கிறாருங்க? நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னது, என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொல்கிறான். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அதே போல் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. இதை கேட்டு வரையிருங்க போதும். யோவான் 4:50. யோவான் 4:50. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். 51 பாருங்க, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். போதும். கவனிக்கிறீங்களா? நான் எங்க வரேன்னா, பிழைத்திருக்கிறான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன படிச்சீங்க? மறந்துட்டீங்க. ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். படிச்சுக்கிட்டானா அங்கே இருக்கு பாருங்க அந்த வார்த்தை. என்னது? உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னார்களாம். அது மாத்திரமில்லை, அங்கே பாருங்க, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. நான் அந்த பிழைத்த என்ற வார்த்தையை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இவன் எப்படி படித்தான்? 2 வசனத்தை சொன்னேன், மத்தேயு 8:8 சொன்னேன். வெவ்வேறு சம்பவங்கள் தான் இது. இவங்க 2 பேருமே எப்படி படித்தாங்க? வார்த்தையினால், ஆண்டோடைய வார்த்தையினாலே பிழைச்சாங்க. ஐயா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட்டு, டாக்டரு, மருந்து, வார்த்தையினாலே பிழைத்தார்கள். அப்போ நாம் வாசித்தோம், எது? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். புரியுங்களா? அப்போ பிழைத்தான் என்பதற்கு நான் 2 பேரை நான் சொல்லிட்டேன். கவனிங்க. இப்போ அவருடைய வார்த்தை இப்பொழுது நான் நம்மிடத்தில் வருவோம். இதெல்லாம் வேதத்தில் நடந்த சம்பவங்களை உங்களுக்கு நான் மேற்கோள் காமிச்சிட்டேன் இல்லையா? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் நிறைவேற்றினதை சொன்னேன், யாக்கோபுக்கு நிறைவேற்றினதை சொன்னேன், சாலமோனுக்கு நிறைவேற்றினதை சொன்னேன். அது மாத்திரமல்ல, அவரோட வார்த்தையினால தான் நம்ம பிழைப்போம் என்பதையும் நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்துட்டேன். இப்போ அவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அதான் அவர் சொல்லிட்டாரு, நிறைவேறணும் அப்படின்னு நம்ம எண்ணிடக்கூடாது. கவனிங்க. இப்போ ஆபிரகாமாக இருக்கட்டும், யாக்கோபாக இருக்கட்டும், சாலமோனாக இருக்கட்டும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டுடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு பின்னணியில் ஒரு சில காரியங்கள் இருக்கிறது என்பதை நம்ம கவனிக்கணும். நடந்தது உண்மைதான், நிறைவேறது உண்மைதான். நம்ம மேலோட்டமாக பார்த்துக்கிட்டு அப்போ அதே போல் எனக்கும் நிறைவேறுமான்னா நான் சொல்கிறேன், நிறைவேறும். அது நிறைவேறுவதற்கு நீங்கள் ஒரு காரியம் செய்யணுமே, அதை செய்ய மாட்டேறேன் சில பேர்.
ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு எளிமையான ஒரு சாதாரண உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு சில டாக்டரை பற்றி, மருத்துவர்களை பற்றி ரொம்ப உயர்வாக பேசிக்கிறாங்க. அவர்கிட்ட போனால் இங்கே பாருங்க, அவர்கிட்ட போனால் சரியாயிடுங்க, நீங்கள் ஏன் அங்கங்கே அலைஞ்சு திரிஞ்சிட்றீங்க, இந்த டாக்டர் நல்லா பார்க்குறாருங்க. அப்படியா? ஆமாம், போய் எல்லாம் சரியாயிடுச்சு. இவங்க போகிறாங்க, பார்க்குறாங்க, நல்லா கவனிங்க, இவங்க போகிறாங்க, ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க, அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, எல்லாம் செய்கிறாருங்க. அதில் முக்கியமாக ஒரு காரியம் இருக்குது. அது முழுமையாக நம்ம குணமடையணும்னா அவங்க சொன்னதை நம்ம செய்யணும். ஒத்துக்கிறீங்களா? அதை அவர் டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணுங்க. மிக முக்கியமாக நான் சொல்கிறேன், அந்தந்த டாக்டர்ஸ் இப்போ எல்லாமே மெடிக்கலில் மருந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. மாத்திரை எல்லாம் எழுதி அவங்களே ஒரு மாத்திரையும் கொடுத்துருவாங்க. இதை வாங்கி கொண்டாந்து பத்திரமா கொண்டாந்து உங்கள் அலமாரியில் வச்சுட்டு நீ பாட்டுக்கு கையை தலைக்கு வச்சுட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தால் சரியாயிடுமா? யோசித்து பாருங்கள். டாக்டர்கிட்ட போனது சரி, அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தது சரி, மாத்திரை கொடுத்தது சரி, மாத்திரை வாங்கினது சரி, எல்லாம் வாங்கி கொண்டாந்து பெட்டியில் வச்சுக்கிட்டு, நான் அந்த டாக்டர் போனால் நல்லா இருக்குனாங்க, நல்லா வேணுனாக்கா சொன்னது நீ செய்யலையே, என்ன செய்யணும்? அந்த மாத்திரையை அவங்க கொடுத்த மருந்தையும் உள்ளுக்கு எடுக்கணும். அதே போல் தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே சொன்னதை நிறைவேற்றணும்னு சொன்னால் படிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், உபாகமம் 32ஆம் அதிகாரம் படிச்சுட்டு அப்புறம் படிப்போம். உபாகமம் 32:46. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 46வது வசனம். அவர்களை நோக்கி, இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின் படியெல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமாயிருக்க நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு சாட்சியாய் ஒப்புவிக்கிற வார்த்தைகளை எல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள். கவனிக்கிறீங்களா? எடுத்து பார்க்குறீங்களா? குறிச்சு கொள்ளுங்க, பழக்க முடியலாட்டி கூடனே. பாருங்க, நான் இன்று உங்களுக்கு சாட்சியாய் ஒப்புவிக்கிற வார்த்தைகளை எல்லாம் என்ன செய்யணும்? உங்கள் மனதில் வைக்கணுமே. கர்த்தர் வார்த்தையை தருகிறாரு, வாக்கு தத்துவத்தை கொடுக்குறாரு. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போனால் வாக்கு தத்துவம் இங்கேருந்து நிறைவேறும். சொல்லுங்கள். இப்போ 11 மாதமும் மட்டுமில்லை, ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் வார்த்தையை கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. எத்தனை பேர் மனசில் வச்சுக்கிறீங்க? சொல்லுங்கள். சொல்லி அடுத்த நிமிஷம் கேட்டாலும் ஞாபகம் இல்லை, மறந்து போகுது. என்ன சொன்னாரு தலையை சொல்கிறாங்க. அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆண்டவர் உங்களுக்கு ஒப்புவிக்கிற வார்த்தைகளை எல்லாம் உங்கள் மனசில் வச்சுக்கணும். அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? அப்படின்னு சொல்லுங்க. சில நேரங்களில் நம்ம சிலருக்கு அட்வைஸ் பண்ணுவோம். வெளியூருக்கு போகிறவங்களுக்கு, வெளியே போகிறவங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கு, இல்லை வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்பை சொல்லி, மறந்துடாத, நான் சொல்கிறது ஞாபகம் இருக்கட்டும், மனசில் வச்சுக்க சொல்கிறாங்களா? சொல்கிறோமா இல்லையா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு கடைக்கு போனாலே பால் பாக்கெட்டு மறந்துடாதீங்க பாருங்க. ஏன்னா சில பேர் மறதி ஆள்லாம் இருக்கிறாங்க. அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம சொல்கிறோம், மனசில் வச்சுக்க. அதுபோல் இங்கே ஆண்டவர் நமக்கு அதே போல் ஒரு பிள்ளையை போல தான் நமக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? என்ன செய்யணுமா? வார்த்தைகளை எல்லாம் உங்கள் மனசில் வச்சுக்கணும். அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை உங்கள் மனசில் வைத்திருந்தீங்கன்னா அவர் சொன்ன வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். சொல்கிறது புரியுதான்னு தெரியல. அவர் வாயால் சொல்கிறாரு, அது நிறைவேறணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அன்று நான் நிறைவேற்றுவேன்னு சொல்கிறாரு. அது நிறைவேறணும்னா என்ன செய்யணும்? அவர் சொன்ன வார்த்தை நீங்கள் அதை பற்றி சிந்திக்கிறது கிடையாது, மனசில் வச்சுக்கிறது கிடையாது, ஞாபகத்தில் வைக்கிறது, சுத்தமாக மறந்துட வேண்டியது. ஏன்னா நீங்கள் என்ன சொன்னீங்க ஒன்றுமே நடக்கலைன்னா அவர் திருப்பி அவர் நம்மளை ஒரு கேள்வி கேட்பாரு, என்ன சொன்ன சொல்லு பார்ப்போனாரு. அப்போ தான் தலையை சொல்லுவாங்க. அவர் சொன்னதே மறந்துடுவாங்க. சில பேர் சொன்னது நிறைவேறலைன்றதை மட்டும் கவனமாக இருக்கிறாங்களே தவிர அவர் சொன்னதை கூட சில பேர் திருப்பி சொல்ல முடியாது. ஒவ்வொரு மாதமும் ஆண்டு கொடுத்த வாக்கு தத்துவத்தை உங்களால் சொல்ல முடியுமா? நான் சொல்கிறேன், முடியாது தான். முடியாதுன்றதை நான் ஒத்துக்கிறேன்னு நினைக்காதீங்க. அட்லீஸ்ட்டு உங்களுடைய எழுதுகிற அந்த டைரியிலையோ ஒரு நோட்டுலேயோ நம்ம எழுதி வச்சுருக்கீங்களா? மனசில் வச்சுக்க முடியலான்னு பரவாயில்லைங்க, சொன்னதுக்கப்புறமாவது எடுத்து பார்த்து ஞாபகப்படுத்தி, ஆமாங்க அது ஏப்ரல் மாதம் இந்த வார்த்தையை ஆண்டு கொடுத்துருக்காருங்க,
அப்படி சொல்லக்கூடிய நிலையில் எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு மாதமாக வர வேண்டியது இந்த காதில் வாங்கி அந்த காதில் போயிட்டு இருக்குது. என்ன நடந்தது? என்னமோ சொல்கிறாரு, என்னமோ வாக்கு தத்துவம் வார்த்தை ஒன்றும் நடக்கலை. நான் சொல்ல நடக்காது. நடக்கணும்னா என்ன செய்யணும்? வார்த்தைகளை மனசில் வைக்குங்க. இரண்டாவதாக மத்தேயு 7:24. இப்போ படிங்க. மத்தேயு 7. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு. ஆகையால் இவங்க கவனிங்க. அதனால நான் சொல்லி கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்டு. இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின. போதும், நமக்கு அது வேண்டாம். கவனிங்க. அப்ப சொல்லுகிறதை காதில் வாங்கணும், சொல்லுகிறதை என்ன செய்யணும்? மனசுல வச்சுக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? மனசுல வச்சுட்டு என்ன செய்யணும்? இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறதை செய்யணுமே. அப்ப உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லி செய்ய சொல்றாரு, செய்யறதே கிடையாது. சிலர் செய்யறாங்க, சிலர் செய்யறது இல்லை. அப்ப சொல்றத மனசுல வச்சுட்டு இருந்தா மட்டும் போதாதுங்க, அதை செய்யணும். அதை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னதை அவர் செய்வார், அது நிறைவேறும். அலங்குதா? அப்படியா? அப்படிதான் ஆபிரகாமுக்கு அப்படிதான் நடந்தது, யாக்கோபுக்கு அப்படிதான் நடந்தது, சாலமோனுக்கும் அப்படிதான் நடந்தது. நான் அதை சொல்லலை, மேலோட்டமாக நடந்ததுன்னும் போது நமக்கு நடக்கணும் ஒரே சந்தோஷம் நமக்கு. நான் சொல்கிறேன் நடக்கும், இல்லைன்னு சொல்ல. அப்போ ஆபிரகாமை போல நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க, யாக்கோபை போல செய்ய வேண்டியதை செய்யுங்க, சாலமோனை போல செய்ய வேண்டியது செய்யுங்க, உங்களுக்கும் நடக்கும். யோசித்து பாருங்க. அப்போ செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யணும். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யணும். அப்படி செய்து தான் கவனிங்க, அப்படி சொல்கிறத செய்து தான் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள் சிலர். நான் அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சரி, சொன்னதை செய்தால் என்னங்க நடக்கும், சொன்னதை செய்தால் என்ன நடக்கும்ன்றதுக்கு அதுக்கு ஒரு உதாரணத்தை நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:5. லூக்கா 5:5. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் தானே? சரி, ராத்திரி முழுக்க பிரயாசப்பட்டோம். யார்? பேதுரு, அவங்க கூட இருந்த சிலர்லாம் என்ன செய்கிறாங்க? அவங்களுடைய தொழில் என்னவென்று சொன்னால் மீன் பிடிக்கிறது தான் அவங்களுடைய தொழில். அப்படி மீன் பிடித்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்களை தான் இயேசு சந்திக்கிறார். சந்தித்து அவரோடு பேசி கொண்டிருக்கும் போது அவர்கள் ஒன்றும் மீன் கிடைச்சது கிடைக்கலன்றதை பற்றியெல்லாம் எதுவுமே சொல்ல கிடையாது. அவங்களுடைய மனசையும் அவங்க முக வாட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாரு. 4வது வசனம் இருக்கு பாருங்க. 4. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். கவனிங்க, இயேசு சொல்றாரு. வந்தவர் அவர் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. நான் சொல்றது இயேசுவை. வந்தார், ஒரு பிரசங்கம் பண்ணார், பார்த்தாரு, பேசினார், முடிச்சுட்டு அடுத்தவரை பார்த்துட்டு போக வேண்டியதானே. அங்கே இயேசு என்ன செய்கிறாரு? போதகம் பண்ணி முடித்த பின்பு பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, தம்பி, ஆழத்தில் இந்த படகை என்ன செய்ய, இங்கே பாருங்க, ஆழத்தில் தள்ளிக்கிட்டு போய் மீனை பிடிக்கிற மாதிரி வலையை வீசுன்னு. அதுக்கு பேதுரு என்ன சொல்கிறான் பாருங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராத்திரி முழுக்க, கவனிங்க, விடிய 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 நல்லா புரிஞ்சுக்கணும், ராத்திரி இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. போதும். இங்கே பாருங்க, ராத்திரி எல்லாம் படகுல போய் வலையை போட்டு இழுத்தா ஒரு சின்ன ஒரு சென்னை குஞ்சியே கெண்டை குஞ்சின்னுவாங்க, ஒன்றும் கிடைக்கல. அதான் ஒன்றும் அகப்படவில்லை என்றார். என்னங்க இது? போட்டு வலை இழுத்த வலை வெறுமையாகவே. அதை சொல்கிறார், இது வரைக்கும் நாங்கள் ஒன்றுமே அகப்படலை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே. சரி ஐயா, நீங்கள் பெரியவங்க சொல்கிறீங்க, நம்ம சொல்லுவோம்ல, சரி நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் வார்த்தையை தட்டக்கூடாது, உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து செய்கிறேன். என்னமோ நான் இது வரைக்கும் செய்து பார்த்தேன், இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலை, பழிக்கலை. சரி, என்னமோ ஒரு ஊழியக்காரர் நீங்கள் சொல்கிறீங்க, சரி என்னமோ கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க, சரி நம்ம செஞ்சு தான் பார்ப்போமே.
பேதுரு சொன்னதை நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். என்ன சொல்றாரு? ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். ஐயா சொல்கிறீங்க, உங்கள் வார்த்தையை மறுக்கக்கூடாது. சரி போங்க, நான் ராத்திரியெல்லாம் பார்த்துட்டேங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காதுங்க, கிடைக்கவே இல்லைங்க, இப்போ மட்டும் என்ன கிடச்சிடுவா போகுது. சரி நீங்கள் சொல்கிறீங்க, நான் போடுறேன். போட்டால் அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். சும்மா ஏதோ கொஞ்சம் நெஞ்சங்கள்லாம் கிடையாதுங்க, வலையே பிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு மீன் வந்து மாட்டிக்கிச்சான். யோசித்து பாருங்கள், என்ன சொல்ல வருகிறேன், என்ன சொல்ல வந்தேன் உங்களுக்கு. அப்போ அவருடைய வார்த்தையின் கவனிங்க, அவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தையின்படி செய்யணும்னு சொன்னேன். சரிங்க, அப்படின்னா அதுதான் நான் சொன்னேன். செய்த ஒரு நபரை தான் இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்தை காட்டுறேன். எடுத்துக்காட்டாக அதே போல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் தான் இது. அப்போட வார்த்தையை சொல்கிறாங்க, சொன்னதை அவன் செய்கிறான். சில நேரங்களில் சில பேர் எல்லாம் ஏங்க நான் பார்த்துட்டேங்க, சும்மா ஏங்க ராத்திரிலாம் போட்டாச்சு சும்மா அப்படி சில பேர் சலிச்சுப்பாங்க. எங்களுக்கு தெரியாதா? ஏங்க பேதுருவாக இருக்கட்டும், அவன் கூட இருக்க அத்தனை பேர் இருக்கட்டும், மீன் பிடிக்கிறதுல அவனை தட்டிக்கு ஆள் கிடையாதுங்க. அவன்லாம் எத்தனை வருஷம் சர்வீஸ் தெரியுங்களா? அவனும் புதுசு கிடையாதுங்க. இதெல்லாம் அங்கே எழுதப்படல, ஆனால் அவங்க தான் உண்மை, நான் சொல்கிறது தான் உண்மை. நம்மளும் அதான் சொல்கிறோம், ஏங்க எங்களுக்கு தெரியாதா எந்த இடத்துல வலை போட்டேன், எங்கே வேலையை போட்டால் மீன் கிடைக்குன்னு என்னமோ சொல்ல வந்துடுறாரு. நீங்கள் வந்தீங்களா, போதனகம் பண்ணினீங்களா, பிரசங்கம் பண்ணீங்களா, உபதேசம் பண்ணீங்களா, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? நீங்கள் ஏதாவது ஒரு தூண்டில் போட்டு ஒரு மீன் எங்கேயாவது பிடிச்சிருப்பீங்களா? ஒரு பழக்கம் இருக்க உண்டா? நாங்கள்லாம் அந்த தொழிலே ஊறி போனவங்கயா. பிறந்து எங்களுடைய பிறப்பு, எங்களுக்கு வம்சமே, எங்கள் குடும்பமே என்னது? நாங்களாம் மீன் பிடிக்கிறது. உங்களை பார்த்தா அப்படிப்பட்ட ஆளாக தெரியல. நீங்கள் வந்து அங்கே இங்கெல்லாம் போட்டுட்டு தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்தா ஏதோ ஒரு உபதேசர் மாதிரி தெரியுது, ஒரு போதகர் மாதிரி தெரியுது. உங்களுக்கு இதை பற்றிலாம், இந்த தொழிலை பற்றிலாம் உங்களுக்கு தெரியாது சாமி. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. நான் வேறு விதமாக பேசுகிறேன், உங்களுக்கு புரியும். இன்றைக்கி சில நேரங்களில் சிலர் இப்படி பேசுகிறாங்க. இந்த வேலையை பற்றி உங்களுக்கு தெரியாதுங்க, நீங்கள் போங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வேலையை பற்றி தெரியுமோ தெரியாதோ, அந்த பேதுரு செய்த காரியம் என்ன? அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதை சொல்லிட்டு தான் அதையும் செய்கிறான். நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் வார்த்தையை நம்பி நான் இதை செய்கிறேன். அப்படி செய்யும்பொழுது ஆண்டவரோட வார்த்தை அங்கே நிறைவேறிச்சா நிறைவேறலையா? நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே உங்களை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, பிள்ளையை குறித்து குறிப்பாக நான் சொல்ல வருகிறது, நீங்கள் செய்கிற ஒரு தொழில், எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் ஒரு விவசாயம் ஒரு தொழிலாக செய்கிறாங்க, கட்டட தொழில் செய்கிறாங்க இல்லைங்களா? இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்க. அந்த பிஸ்னஸ் தான் இது வந்து ஒரு தொழில். இவருடைய தொழில் என்ன? மீன் பிடிக்கிறது தான் அவங்க தொழில். அந்த தொழிலிலே நல்ல ஒரு வளர்ந்த ஒரு நபர், அவரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு தோல்வி அவன் பார்க்குறான். இயேசு சொல்கிறாரு, அற்புதத்தை பார்க்குறான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தொழிலில் கை தேர்ந்த ஆளாக இருக்கலாம், தேர்ச்சி அடைஞ்ச ஆளாக இருக்கலாம், உங்களை தட்டிக்கு ஆடு இல்லாமல் இருக்கலாம், அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாக கூட இருக்கலாம். நல்லது, தப்பு கிடையாது. அதே சமயத்தில் பேதுருக்கு ஏற்பட்டது போல ஒரு வேலை கஷ்டங்களை, நஷ்டங்களை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கீங்களா? ஆமாங்க, ரொம்ப கஷ்டத்தாங்க போயிட்டுருக்குங்க. உங்கள் தொழில் கொஞ்சம் நஷ்டமாக தாங்க போயிட்டுருக்கு. அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை, சொல்லுகிறதை அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் செய்யுங்க, அற்புதத்தை நீ பார்ப்பீங்க. அவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். நீங்கள் நினைக்கலாம், இங்கே தானே போய் பார்த்தோம், இது வரைக்கும் எது வரைக்கும் பாருங்கள், எத்தனை நாள் பார்த்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லும்பொழுது, நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களோடு பேசும்போது, சொல்லும்போது அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி நீங்கள் செய்து பாருங்கள், பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன்னா, ஒரு விவசாயம் பண்ணுற விஷயமா எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எனக்கு இந்த நெல் நட்டுனா ஒன்றுமே பெரிய அந்த அளவுக்கு ஒப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க, இதை போய் நடுங்கன்னு சொல்கிறீங்க. சில பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியுங்க எதை விதைச்சா எந்த அளவுக்கு சாகுபடி வரும்னு. கர்த்தர் சொல்கிறாரு, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ கர்த்தர் நம்மள்ட்ட ஒரு காரியத்தை சொல்லும்போது அதை நம்ம தடுக்காதபடி செய்யதான் அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம செய்யும் பொழுது என்ன நடக்கும்? அங்கே அற்புதம் நடக்கும். பாருங்க, மற்றவங்களுக்கு நடக்குதோ இல்லையோ, உங்களுக்கு நடக்கும். அந்த ஆண்டவர் உங்களை வித்தியாசப்படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே
அவர் சொன்னதை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். எனவே உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம், அதுலேயும் கூட ஆண்டவர் சொன்னதை நீங்கள் செய்யுங்க. ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு கேட்டு செய்யுங்க. அப்போ நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். அவர் சொன்னதை செய்யும் பொழுது நடக்கிற காரியத்தை சொல்கிறேன். மத்தேயு 17:27. மத்தேயு 17:27. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இடாதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். ஆண்டவர் செய்த ஒரு அற்புதம் இது. அங்கே ஒரு பெரிய காரியம் நடந்துட்டு இருக்குது. என்னது? வரி கட்டுறதா இல்லையா, வரி கேட்குறாங்களா, வரி கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, அது மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்குது. அங்கே மேலே படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன்ப்பா அவங்களுக்கு நம்ம இடைஞ்சலாக இருந்துக்கிட்டு வந்து கேட்குறாங்க, உங்கள் போதகரை வரி செலுத்துறது இல்லையா அப்படின்னுலாம் கேட்குறாங்க, அப்படிலாம் பேசிக்கிறாங்க. அதை இவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஏங்க நம்மளாம் வரி கொடுக்கணுமா என்ன அப்படின்னும் போது கர்த்தர் சொல்கிறாரு, ஏன் அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும், என்ன செய்ய, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாக இராதபடிக்கு நீ என்ன செய்ய, கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து. அப்படிங்க. இந்த வரி என்று சொல்லும்போது நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. நான் சொல்ல வர்றது வீட்டு வரியாக இருக்கட்டும், தண்ணி வரியாக இருக்கட்டும், எந்த மாதிரி வாய்தா வரியாக இருக்கட்டும், இதெல்லாம் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டியதை கரெக்டாக ஒழுங்குகரமாக செலுத்திடணும். இது இல்லாமல் வேறு சில வரிகள் போடுறாங்க. இதெல்லாம் வரி கிடையாது சொல்லுவாங்க ஊரில். அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. விக்கிரக காரியங்களுக்காகவும் வேறு வேறு காரியங்களுக்காக போடுற காரியங்களில் எனக்கு உடன்பாடு கிடையாது. கர்த்தருக்கு அது உடன்பாடு கிடையாது. நீங்கள் உடனே அப்படி யோசிச்சிடாதீங்க. இங்கே சொல்லப்படுறது அரசாங்கத்துக்கு சட்டப்படி நியாயப்படி நம்ம செலுத்த வேண்டிய வரிகளை என்ன செய்யணும், கட்ட வேண்டும் என்பது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குதுன்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, தவறாக புரிஞ்சிக்காதீங்க. சரி, இப்போ பாருங்கள், ஆண்டவருக்கு ஏது வருமானம், அவருக்கு என்ன சம்பளம், அவருக்கு வருமானம் கிடையாது. இவங்களும் தொழிலை விட்டுட்டு வந்துட்டாங்க. மீன் பிடிக்கிற வேலையை விட்டுட்டு தானே இவரு பின்னால் சுற்றி நிற்கிறாங்க. இப்போ வரி கட்டுறோம்னாக்கா அது வரி கட்டுறதுக்கு பணம் எங்கே போகிறது? ஆண்டவர் பார்த்தாரு, எப்படி செய்கிறாரு பாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இப்போ கையில் காசு இல்லை, இப்போ வரிக்கு என்ன பண்ணணும், நீ போய் என்ன பண்ணுற, கடலில் போய் தூண்டில் போடு. அதில் முதல்ல ஒரு மீன் மாட்டோம். எப்படி இருக்கு பாருங்கள். அந்த மீனை பிடிச்சி அந்த வாயை திறந்து பாரு, அது உள்ளே என்ன இருக்கும், அடாடாடா இதெல்லாம் என்ன அதிசயமாக இருக்குங்க. அதை எடுத்து கொண்டுட்டு போய் உனக்கு எனக்கும் இருக்கா இல்லைங்களா, எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் போய் வரி கட்டிட்டு வான்றார். அதே போல் நடக்குதுங்க, அதே போல் நடக்குது. என்ன சொல்ல வரேன்னா கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறதை இப்போ இதை பேதுருட்டு தானே சொல்கிறாரு. கவனிங்க, இதை பேதுரு கொஸ்டின் பண்ணலை. என்னங்க இதெல்லாம் நடக்காது, என்னங்க இதை எங்கேயாவது ஆட்டது பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் 10 ரூபா கையை வாங்கிட்டு போதுட்டு தூண்டில் போடணுமா, மீன் வாயில் கிடைக்குமா, எனக்கு இது நம்புகிற மாதிரி நடக்கிற மாதிரி தெரியலிங்க. மனுஷிகமாக நான் சொல்லுகிறேன், சிலருக்கு அது மனுஷிகமான எண்ணங்கள் வரும். அவன் எதுவுமே சொல்லலை, ஆண்டவர் சொன்னதுக்கு உடனே செய்யலாம். நீங்கள் ஆண்டவர் சில நேரத்தை உங்கள்கிட்ட சொல்லும்போது உங்களுக்கு சில பேர் ஒரு குழப்பம் வரும், சந்தேகம் வரும். இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, இதெல்லாம் இது எப்படி ஆகும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்கள் மனசில் ஒரு வேளை வரலாம். நீங்கள் ஆண்டவர் சொன்னதை நீங்கள் செய்யுங்க, அற்புதத்தை நீங்கள் காண்பீங்க. இப்போ என்ன சொல்ல வரேன், இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உங்களுடைய பண விஷயங்களில் ஐயோ நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலைங்க, இதுக்கு நான் இப்போ இந்த டியூ கட்டணும், பணம் கட்டணும், குழுவுக்கு பணம் கட்டணும், அந்த செலவுக்கு இந்த செலவு, நிறைய பேருக்கு பணத்தில் ஒரு பற்றாக்குறை இருக்குது, தேவைகளில் நீங்கள் குறைவாக இருக்கீங்க. கர்த்தர் சொல்கிறதை நீங்கள் செய்யுங்க, உன் தேவையை கர்த்தர் சந்திப்பார். சந்திச்சாரா இல்லையா? கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு பேதுரு செய்து போடும்போது ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறாரு, அந்த வரி கட்டுவதற்கு தேவையான பண தேவையை சந்திக்கிறார். கர்த்தர் உங்கள் பண தேவையை சந்திப்பார், பொருளாதார தேவையை சந்திப்பார். உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தந்து உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். எப்பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நீங்கள் செய்யும் போது, நான் சொல்லிட்டு வர்றது என்ன தெரியுதா, அவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னார். அவர் சொல்லுகிறதை செய்யணும் என்பதை நான் சொன்னேன்.
பேதுரு செய்த 2-3 காரியத்தை நான் வருஷப்படுத்தி கொண்டு வந்தேன். அதில் ஒன்றை சொன்னேன், உங்கள் தொழிலில் ஆசீர்வாதம் உண்டு. அவர் சொல்கிறத நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் தொழில், அவன் மீன் பிடித்து என்ன செய்தான், அவன் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். திரளான மீன்கள் கிடைத்தது. இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கணும். அடுத்ததாக பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 29வது வசனம். மார்க்கு 7. அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகனை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் போதும். சரி படி. அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். போதும், கவனிங்க. இதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். கானானிய ஸ்திரீ என்கிற ஒரு பெண்மணி இருந்தால், அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவளுக்கு ஒரு அருமையான ஒரு செல்ல மகள் இருந்தால், அந்த மகளுக்கு பிசாசினுடைய கிரியை இருந்ததுனால ரொம்ப அதனால் அலகழிக்கப்பட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டா. இயேசுவை பற்றி தெரியாது. அக்கம் பக்கத்தில் சொல்கிறாங்க, இயேசுநாதர்கிட்ட வந்தால் அவர் சுகம் கொடுப்பார் என்று சொல்லி, அவர் ஊழியம் செய்யும்படியாக அவர் ஒரு நாடாக தேசமாக ஊராக போய் கொண்டிருக்கும் போது அந்த கானானிய ஸ்திரீ அவரை தேடி கண்டுபிடிச்சி அந்த கூட்டத்தில் வந்து இயேசுவை கூப்பிட்றா. இயேசு திரும்பி கூட பார்க்கல. இதெல்லாம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். திரும்பி பார்க்கல, பதில் சொல்ல, காதில் வாங்கலை. ஆண்டவரே ஆண்டவரேன்ற ஒன்றுத்துக்கு பதில் சொல்லவே இல்லை. அப்போ பாருங்கள், சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க, யாரோ ஒரு அந்த அம்மா வந்து பரிதாபமாக அவங்களை கூப்பிட்டுருக்கு, என்ன ஆண்டது, ஏதாவது ஒரு பதிலை சொல்லுங்கள், உண்டு இல்லைன்னு சொல்லி அனுப்புங்களேன். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கெல்லாம் போக முடியாது, இதான் என் பதில்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்டிஃபரெண்ட்டாக பேசிட்டு போகிறாரு. ஒரு அஃபெக்ஷனாகவே பேசலை. அதெல்லாம் கேட்டு அந்த பெண்மணி அசரவும் இல்லை, தளரவே இல்லை, சோர்ந்தே போகலை. பிடிச்சிச்சு போகிற ஒரு வார்த்தையை, மெய்தான் ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறது மாதிரி நான் ஒரு நாய்க்குட்டி தான், ஆனால் மேஜையிலேருந்து கீழே விழுற துணிக்கையில் நாய்க்குட்டி தின்னும் தானே அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தை ஆண்டவருடைய மனசை தொட்டுடுச்சு. இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது தான். அப்படி சொல்லும் பொழுது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே பாருங்க, அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம். நீ ஒரு வார்த்தை சொன்ன பாரு, போ அப்படின்ட்டு சொல்லிட்டு அண்ணன் சொல்றாரு, பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிட்டுன்னு. எங்க வீட்டில் இருக்குது, புள்ள வீட்டில் இருக்குதுங்க, இங்கேயே சொல்கிறேன். சொல்லியாச்சுங்க. வீட்டுக்கு வந்து பார்க்குறா, மக சுகமாயிட்டா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் தெய்வீக விடுதலை, உங்கள் குடும்பத்தில் தெய்வீக விடுதலையும் தெய்வீக சமாதானத்தையும் தெய்வீக சுகத்தையும் தெய்வீக ஆரோக்கியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் பொழுது, கர்த்தர் சொல்கிறதை நீங்கள் செய்யும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நாம் இங்கே பார்க்குறோம் அங்கே என்ன நடந்தது. அந்த குடும்பத்தில், குடும்பம்னா என்ன, அவள் பிள்ளையே தான் ஒரு குடும்பம். பிள்ளைக்கு ஒன்றுனாக்கா நமக்கு எல்லாருக்குமே மனசு கஷ்டம் தானே. அப்போ அந்த ஸ்திரீ, அந்த தாயினுடைய மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். கர்த்தர் அங்கே சுகத்தை, தெய்வீக சுகத்தை அவர் பெற்றுக்கொள்வதை பார்க்கும். எங்கே இருந்த இடத்துல இருந்து கர்த்தர் உங்களுக்கும் அப்படி செய்வார். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையா? உங்கள் குடும்பத்தில் வியாதி பிரச்சனை இருக்கிறதா? விடுதலை இல்லையா? உங்கள் பிள்ளைகளை குறித்த ஒரு கவலை இருக்குதா? பிள்ளைகள்லாம் சுகமாக இருக்கிறாங்க, ஆனால் பிள்ளைகளை குறித்த ஒரு கவலை சிலருக்கு இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும், சில பாரங்கள் இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, தேவன் உங்கள் தேவையை சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவன் அவையில் அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அதிலிருந்து தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் உங்களுக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு என்ன உண்டாகும்? விடுதலை உண்டாகும். விடுதலை உண்டாகும். எனவே நான் முடிக்கிறேன். இப்போ நான் பார்த்தோம், கர்த்தர் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று அவர் சொன்னார். நான் கடைசியாக சொல்கிறேன், ஆதியாகமம் 28:15 நான் முடிக்கிறேன். ஆரம்பித்த இடத்துல நான் முடிக்கிறேன். இப்போ வாசித்தோம் ஆதியாகமம் 28:15 பார்த்தோம், நான் சொன்னதை செய்யும் அளவும், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். கைவிடவில்லை என்று இப்போது உங்களை பார்த்து இது வரைக்கும் சொன்னார்ல. இப்போ நான் 4-5 குறிப்புகளை நம்ம பார்த்தோம்ல. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, இதான், நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று வந்திருக்க உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார். இப்போ சொன்னார் இல்லையா,
யார் யாருக்கெல்லாம் செய்தாரோ, என்னெல்லாம் செய்வேன் என்று சொன்னாரோ, அதை எல்லாம் கர்த்தர் என்ன செய்ய போகிறார் உங்கள் வாழ்க்கையில்? செய்கிற வரைக்கும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? யோபு 22:22. யோபு 22:22. அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். யோபு என்ன சொல்றாரு பாருங்க. அவர் வாயினின்று பிறந்த, இன்றைக்கு ஆண்டவருடைய வாயிலிருந்து பிறந்த அவருடைய வார்த்தை வேத பிரமாணத்தை, இன்னைக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்த இன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக்கொள்ள சொல்லுங்க. வசனத்தை படிக்க சொல்கிறேன். இங்கே பாருங்க, இப்போ நான் அவர் சார்பாக அவருடைய பிரதிநிதி, அவருடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வைத்துக்கொள்ள நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்படி தானே சொல்கிறாங்க. நான் உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன், உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நானும் அதை தான் சொல்லி முடிக்கிறேன். இந்த மாதத்தில் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னார். நான் பல காரியங்களை சொல்லிட்டேன். அவர் வாயின்று பிறந்த இந்த வேத பிரமாணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். முதல்ல இதை நீங்கள் என்ன செய்யணும்? மனசில் ஏற்றுக்கணும். ஏற்றுக்கொள்கிறீங்களா? அநேகர் ஏற்றுக்கொள்ளாமல் அது போல் இருக்கிறாங்க. அவங்களோட பார்வையை பார்க்கும்போது தெரியுது. ஏற்றுக்கொண்டாதான் உனக்கு ஆசீர்வாதம். அவர் வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளணும், வைத்துக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்வீங்களா? வைத்துக்கொள்வீங்களா? அப்படியான கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாங்க ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. Jesus. இப்போ ஆண்டவர் அவருடைய வார்த்தையை உங்களுக்கு தந்துட்டார். இப்போ நீங்கள் உங்கள் வாயிலேருந்து ஒரு வார்த்தையை ஆண்டவர் பார்த்து சொல்லணுமா என்ன? ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உங்களுடைய வார்த்தையை நான் என் மனசில் வைத்துக்கொள்கிறேன், அப்படி சொல்லணுமா என்ன? அப்போ தானே உங்களுக்கு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் 2 வார்த்தை சொல்லி இதை இங்கே ஜெபிக்கலாமே. ஒரு 2 வார்த்தை சொல்கிறது எவ்வளோ நிமிஷம் ஆகும்? 1 நிமிஷம் கூட ஆகாதே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் நீங்கள் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுங்கப்பா. நிறைவேற்றுங்க ஆண்டவரே. நிறைவேற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேனப்பா. என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் சொல்கிறத நான் செய்வேன் ஆண்டவரே. பேதுருவை போல் நான் செய்வேன். நீங்கள் சொல்கிற வார்த்தை கீழ்ப்படிந்து நான் செய்கிறேன். மறு கேள்வி கேட்காமல், மறு பேச்சு பேசாமல், எதிர்கேள்வி கேட்காமல், சந்தேகப்படாமல் நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தையின்படியே நான் வலைய போடுறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள் ஆண்டவரே. என் வேலைக்காரன் பிழைத்துக் கொள்வான். அதே போல் அவன் பிழைத்துக்கணும். அவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலே பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர்ட்ட சொல்லுங்கள். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் உங்களை பிழைக்கும்படி செய்வார். உன் பிழைப்பை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய வார்த்தையை நம்பி துண்டில் போடுங்க. வெள்ளி பணத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அவருடைய வார்த்தையை நம்பி செய்ய வேண்டியதை செய்யுங்க. உங்கள் பண தேவையை சந்திப்பார், பொருளாதார தேவையை சந்திப்பார், உங்கள் பண கஷ்டத்தை நீக்குவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். முழங்கால நில்லு தம்பி. செல்வதாஸ், முட்டி போடு. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்?
எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறீங்க? என் வாழ்க்கையிலே, என் ஆண்டவர் என் வாழ்க்கையிலே என்னை குறித்து, என் வீட்டை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் குடும்பத்தை குறித்து சொன்ன வார்த்தைகள் நிறைவேற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறவங்க கையை உயர்த்தி கர்த்தர்ட்ட சொல்லுங்க. ஆமாண்டவரே, நான் விரும்புகிறேன்ப்பா, நீங்கள் நிறைவேற்றுங்கப்பா. உடைய வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஐயா. நீங்கள் சொன்னபடியே உடைய வாழ்க்கை, உடைய வாக்கு தத்துவம், உடைய வார்த்தை என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அதன் மூலமாக நாங்கள் பிழைக்கட்டும் ஐயா, என் பிள்ளைகளை பிழைக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வருமானங்கள், என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். என்னுடைய தொழில்களுடைய வியாபாரங்களிலே என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் ஐயா. ஆபிரகாமுக்கு செய்தது போல, யாக்கோபுக்கு செய்தது போல, சாலமனுக்கு செய்தது போல எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீங்கள் செய்யுங்கப்பா, நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படி சொல்லுங்க, கர்த்தர் செய்வார். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இந்த 12வது மாதத்திலையும் கூட ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாய் எங்களை நடத்தி வந்த தெய்வக்கான கிருபை செய்ததற்காக நன்றி. 11 மாதமும் நடத்தின தேவன் இந்த 12வது மாதத்தை காண கிருபை செய்ததற்காக நன்றி. விசேஷமாக ஒவ்வொரு மாதமும் நீர் எங்களுக்கு உங்களுடைய வார்த்தையினாலே வார்த்தையை தந்து எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறேன், ஆசீர்வதித்து கொண்டு வருகிறேன். அநேக வாக்கு தத்தங்கள் இன்னும் எங்கள் வாழ்க்கையில் நடக்கவில்லை, நிறைவேறவில்லை என்கிற ஒரு மனக்குறைவு எங்களுக்குள்ளே காணப்பட்டாலும் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசி எங்களை திடப்படுத்தி தைரியப்படுத்தி இருக்கிறீர் ஐயா, உற்சாகப்படுத்தியிருக்கிற ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சொன்னதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிற ஐயா. தாமதமானாலும் தாமதித்தாலும் அது நிறைவேறும் என்று சொல்லியிருக்கிற ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். அதற்காக நன்றி. இன்றைக்கு நம்முடைய வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுத்து ஜெபித்த ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில் இருக்க பொருளாதார குறைவுகளை நீக்குங்கப்பா. அவர் செய்கின்ற தொழில்களிலே, அவருடைய வியாபாரங்களிலே அவருடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஐயா. நமக்கு ஸ்தோத்திரம். இதுவரையும் ஆண்டவரே அவர்கள் பார்த்த வெறுமைகள்லாம் மாறட்டும், மறையட்டும் ஐயா. நமக்கு முழுவதும் வலையை வீசி ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் தேவன் அவரை நிரப்ப, அந்த வலையை நிரப்ப வல்லவராக இருக்கிற அதே போல உன்னுடைய பிள்ளைகளுடைய வருமானங்களில் நிரம்ப செய்யுங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஆசீர்வாதத்தினால நிரப்புங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். நமக்கு அவருடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பட்டும் ஆண்டவரே. அவருடைய வருமானங்களை கர்த்தர் நீ பெருக செய்வீராக. நமக்கு ஸ்தோத்திரம். தேவைகள், பண தேவைகளை சந்திங்கப்பா. பல பண தேவைகள் இருக்குது. எத்தனையோ கஷ்டங்களுக்குள்ள, கடனுக்குள்ளாக இருக்கிறாங்க. இந்த பண தேவையெல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக. பொருளாதார தேவையை சந்திப்பீராக. சரீர பிரகாரமான ஆரோக்கியம் இல்லாமல், சுகம் இல்லாமல் இருக்கிறாங்கப்பா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. உங்களுடைய வார்த்தையினாலே அவர்கள் எல்லாரும், குடும்பத்தில் அனைவரும் வியாதிகள் நீங்கி அவர்கள் சுகமாக இருக்கத்தக்கதாக, பிழைக்கத்தக்கதாக தேவனுடைய ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வார்த்தையை அனுப்பி அவரை குணமாக்குவீராக. கானான் ஸ்திரிக்கு அற்புதத்தை செய்தது போல எத்தனையோ பேர் தன் வீட்டை நினைத்து, பிள்ளைகளை நினைத்து, மகளை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிமார்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவரை குணமாக்குவீராக, குணப்படுத்துவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்வீராக. இன்றைக்கு இந்த நாளிலே இதை விரும்பி எதிர்பார்த்து ஆண்டவரை ஜெபித்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கர்த்தர் நீ இறங்கி கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இப்பொழுது உங்களுடைய வார்த்தையை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற தொலை தூரத்தில் இருந்து ஆண்டவரே, இந்த ஆன்லைன் மூலமாகவும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த காரியங்களை கேட்கிற, பார்க்கிற, கவனிக்கிற ஒவ்வொருடைய வீட்டிலையும், குடும்பத்திலையும் உங்களுடைய ஆசீர்வாதமும் இந்த வாக்கு தத்துவமும் நிறைவேற வேண்டும் என்று நான் சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.